Hello children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் செகண்ட் யூனிட் குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் இந்த யூனிட்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா குளோபலைசேஷனுடைய மீனிங், ஹிஸ்ட்ரி அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் என்னது ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது என்னது தென்னிந்திய வரலாற்று முன்னோக்கில் வர்த்தகம், வணிகர்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது டு நோ த எவல்யூஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் எம்என்சி பற்றி என்னது அது எப்படி என்னது எம்என்சின்னா பன்னாட்டு நிறுவனங்கள். ஸோ இதோடைய பரிணாம வளர்ச்சியை தெரிஞ்சுப்போம். டு நோ த ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ் அண்டு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அதாவது நியாயமான வர்த்தக நடைமுறைகள், அப்புறம் உலக வர்த்தக அமைப்பு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் என்னது த இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் அதோட தாக்கமும் சவால்களையும் என்ன செய்வோம் இந்த லெசன் மூலமாக என்னது புரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பாரு. Liberalization, privatization and globalization have become a much talked of subjects among politicians, economists and businessmen in modern days. அதாவது இந்த நவீன நாட்களில் அரசியல்வாதிகள், பொருளியல் வல்லுநர்கள், தொழிலதிபர்கள் இவங்கக்கிட்ட அதிகமாக பேசக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல். அதாவது லிபரலைசேஷன்னா தாராளமயமாக்கல், ப்ரைவேட்டைசேஷன்னா என்னது தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது உலகமயமாக்கல். அடுத்தது நம்ம குளோபலைசேஷன் பார்ப்போம். Globalization is the integration of a country with the world economy. Basically, globalization signifies a process of internationalization plus liberalization. இது first one word 2 mark question. Globalization is the integration of a country with the world economy. Basically, globalization signifies a process of internationalization plus liberalization. அதாவது குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது உலகமயமாக்கல், உலக பொருளாதாரத்துவ நாடுகளை ஒருங்கிணைக்கிறது. அதாவது ஒரு நாட்டை உலக பொருளாதாரத்தோட ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு கூட என்ன செய்யலாம் சொல்லலாம் உலகமயமாக்கல் அப்படின்னா. அடிப்படையில் உலகமயமாக்கல் சர்வதேச மயமாக்கல், அப்புறம் தாராளமயமாக்கல், இந்த செயல்முறையை தான் என்னது உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்கிறது என்ன செய்யுது குறிக்குது. அடுத்தது ஹிஸ்டரி ஆஃப் குளோபலைசேஷன். அதாவது த டேர்ம் குளோபலைசேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை ப்ரொஃபஸர் தியோடர் லெவிட். அதாவது இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற டேர்மை யார் அறிமுகப்படுத்தினது அப்படின்னு சொன்னால் ப்ரொஃபஸர் தியோடர் லெவிட் அப்படிங்கிறவர் தான் என்ன செஞ்சார் முதலாக அறிமுகப்படுத்தினார். த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் கேன் பி டிஸ்கஸ்ட் ஆன் 3 stages. அதாவது இந்த உலகமயமாக்கல் இதோடைய வரலாற்று பின்னணியில் 3 நிலைகளில் விவாதிக்கப்பட்டுச்சு. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அப்படின்னு ஒரு 2 mark கொஸ்டின் இருக்குது. ஸோ அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் குளோபலைசேஷன் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னது ஆர்கைக் குளோபலைசேஷன், புரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன். ஆர்கைக் குளோபலைசேஷன் அப்படின்னா தொன்மையான உலகமயமாக்கல். அப்புறம் புரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னா இடைப்பட்ட உலகமயமாக்கல். மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னா என்னது நவீன உலகமயமாக்கல். ஸோ நீ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 போட வேண்டாம். ஸோ என்னது டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் ஹெட்டிங் போட்டுட்டு 1 ஆர்கைக் குளோபலைசேஷன், 2 புரோட்டோ குளோபலைசேஷன், 3 மாடர்ன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி நீ எழுதுனா போதும். சரியா? அடுத்தது என்னது ஆர்கைக் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா? அண்டர் குண்டர் ஃபேங் argued that a form of globalization has been existent since the rise of trade links between Sumer and Indus Valley civilization in the 3rd millennium BC. அதாவது சுமேரியர் நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சுமர்னு சொல்கிறாங்க. அப்புறம் சிந்து வேலி அப்படின்னு சொன்னால் சிவிலைசேஷன்னா என்னது சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு இடையில் உள்ள வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை 3ஆம் நூற்றாண்டிலேயே உருவாகுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரே குண்டர் ஃப்ராங்க் அப்படின்னு சொல்கிறவர் என்ன செய்கிறாரு சொன்னார். அண்ட் early form of globalized economics and culture known as archaic globalization existed
occurred during the Hellenic age. அதாவது இந்த இது உலகமயமாக்கப்பட்ட பொருளாதாரம் இதோடைய அப்புறம் கலாச்சாரத்தோடைய ஆரம்ப வடிவத்தை வந்து எனது தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி எனது ஹெலனிக் பீரியட்னா எனது க்ரீக்கில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, க்ரீக் சிவிலைசேஷனில். ஸோ இந்த காலத்திலேயே வந்து என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டுச்சு. An early form of globalization in the trade link between the Roman Empire, Parthian Empire and the Han dynasty made the commercial links between these powers inspired the development of the Silk Road. அதாவது எனது ரோம பேரரசுக்கும் பார்த்திபன் எம்பையர் அப்புறம் ஹன் டைனஸ்டி இதுக்கு இடையில் உள்ள வர்த்தக தொடர்பில் வந்து உலகமயமாக்கலுடைய ஆரம்ப வடிவம் வந்து இந்த பேரரசுகளுக்கு இடையில் வந்து வணிக உறவுகளால் வந்து எனது சில்க் ரூட்டெல்லாம் நம்ம 9th படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த சில்க் ரூட் உருவானதுனால அதோடைய வளர்ச்சியை வந்து என்ன செஞ்சிச்சு, ஊக்கப்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. த இஸ்லாமிக் ஏஜ் வாஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் குளோபலைசேஷன். அதாவது எனது இஸ்லாமிக் ஸ்டேஜ் கூட வந்து எனது இந்த உலகமயமாக்கலுடைய ஒரு முக்கிய ஆரம்ப காலகட்டமாக இருந்துச்சு. த அட்வென்ட் ஆஃப் த மங்கோல் எம்பையர் த்ரூ டீஸ்டபிளைஷிங் த கமர்ஷியல் centers of the Middle East and China greatly facilitated travel along the சில்க் ரோடு. அதாவது எனது இந்த மங்கோலிய பேரரசுடைய வருகை அப்புறம் எனது மத்திய கிழக்கு அப்புறம் சீனாவுடைய வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தாலும் இந்த சில்க் ரோடு வழியாக வந்து எனது பயணிக்க வசதியாக இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து எனது தீஸ் ப்ரீ மாடர்ன் ஃபேஸ் ஆஃப் குளோபல் எக்ஸ்சேஞ்ச் ஆர் சம்டைம்ஸ் நோன் அஸ் ஆர்கைக் குளோபலைசேஷன். ஸோ இந்த நவீன காலத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் நடந்த இந்த உலக பரிமாற்றத்தை தான் வந்து எனது சில நேரங்களில் வந்து தொன்மையான உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஸோ இப்போ இந்த பிக்சரை பாரு, இதுதான் வந்து என்னது சில்க் ரோடு பாரு. இது வந்து என்னது சைனாலேருந்து பாரு ரெட் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து எனது லேண்ட் ரூட்டில் வந்து சில்க் ரோடு எங்கெல்லாம் சைனாலேருந்து இந்தியாவுக்கு வருது, அப்புறம் பர்சியன் கண்ட்ரிஸ்க்கு போகுது, அப்படியே வந்து எனது யூரோப் வரைக்கும் என்ன செய்யுது, பறகுது பார்த்தியா. அடுத்தது வந்து பாரு சைனாலேருந்து சி ரூட்டு பாரு, சி ரூட்டில் வந்து எனது சில்க் ரோடு இந்த பக்கம் ஜாவாக்கும் போகுது, அப்புறம் இந்தியாவை சுற்றி அரேபியா எனது ஆஃப்ரிக்கா அப்புறம் எனது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வரைக்கும் என்ன செய்யுது, போகுது சரியா. ஸோ இந்த சில்க் ரோடு வந்து எனது ஒரு குளோபலைசேஷனுக்கு வந்து ஒரு முன் இதாக வந்து என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சொல்லலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் என்னது புரோட்டோ குளோபலைசேஷன் அப்படின்னு சொன்னால் என்னது இடைப்பட்ட உலகமயமாக்கல். த நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் புரோட்டோ குளோபலைசேஷன். அதாவது எனது உலகமயமாக்கலுடைய அடுத்த கட்டம் வந்து எனது இடைப்பட்ட குளோபலைசேஷன் உலகமயமாக்கல். இட் வாஸ் கேரக்டரைஸ்டு பை த ரைஸ் ஆஃப் மேரிடைம் யூரோப்பியன் எம்பையர்ஸ் இன் த 16th and 17th centuries. First the Portuguese and Spanish empires and Dutch and British empires. அதாவது வந்து எனது 16-17 செஞ்சுரிஸில் வந்து யூரோப்பிய பேரரசில் வந்து எனது ஃபஸ்ட்டு எனது அங்கே வந்த எழுச்சினால் வந்து எனது ஃபஸ்ட்டு போர்ச்சுகீசியர்கள் அப்புறம் ஸ்பானிஷு அப்புறம் டச்சு அப்புறம் பிரிட்டிஷ்காரர்கள் இவங்க வந்து எனது கடல் வழியாக வந்து என்ன செஞ்சாங்க, வாணிபம் வந்து என்ன செஞ்சாங்க, மேற்கொண்டாங்க. இந்த 17th century குளோபலைசேஷன் பிகேம் ப்ரைவேட் பிஸ்னஸ் ஃபினாமினன் லைக் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபவுண்டட் இன் 1600 described as the first multinational company and the first Dutch East India Company found in 1602 were established. அதாவது 17th centuryல எடுத்துக்கிட்டோம்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன செய்து உருவாகுது. இது வந்து ஒரு தனியார் வணிக நிறுவனம் மாதிரி என்ன செஞ்சுது, உருவாக்கப்பட்டு இதுதான் ஃபஸ்ட்டு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக வந்து என்னது உருவாகுது. அதுக்கு பிறகு என்னது 1602 வந்து எனது டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன செய்து உருவாகி வந்து எனது வாணிபம் வந்து நடைபெறுது. ஸோ அடுத்தது வந்து எனது மாடர்ன் குளோபலைசேஷன் பார்ப்போம். ஸோ இந்த 19th century witnessed the advent of globalization approaching its modern form. அதாவது 19th century 19ஆம் நூற்றாண்டு வந்து எனது உலகமயமாக்கலுடைய வருகை வந்து எனது நவீன வடிவத்தை வந்து எனது மாடர்ன் ஃபார்மை வந்து எட்டுது. பிட்வீன் த குளோபலைசேஷன் in the 19th
and in the 20th century there are significant differences. அதாவது 19th centuryயையும் நம்ம 20th centuryயையும் எடுத்துக்கிட்டோம்னா வந்து எனது ரெண்டுக்கும் இடையில வந்து எனது ஒரு குறிப்பிட்டத்தக்க வேறுபாடுகள் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து நார்மலி ஒரு 10 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தாலே பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ 19th century ஒரு மாடர்ன் குளோபலைசேஷனுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மாதிரி தெரிஞ்சாலும் 19th centuryயும் 20th centuryயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து என்னது ரெண்டுக்கும் வந்து என்னது ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் வந்து இருந்துச்சு. தேர் ஆர் two main points. One is the global trade in his centuries as well as the capital investment and the economy, and another one is the global trade in the 20th century shows a higher share of trade in merchant production, the growth of the trade in services, and the rise of production and trade by multinational firms. So இது வந்து என்னது இந்த நூற்றாண்டுகளில் நடந்த உலகளாவிய வர்த்தக பொருளாதாரத்தில் வந்து எனது மூலதனம் அப்புறம் எனது முதலீடு வந்து என்னது செய்யப்பட்டுச்சு. இன்னொன்று வந்து என்னது 20th centuryயில் வந்து வணிக உற்பத்தியில் நிறைய பங்கு பெற்றிருந்ததோட வந்து எனது சேவைகள் வர்த்தம் அப்புறம் பன்னாட்டு நிறுவனங்களுடைய உற்பத்தி வந்து எனது ஒரு ஒரு வாணிகத்தில் வந்து ஒரு புதிய எழுச்சியை வந்து என்ன செஞ்சிச்சு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ட்ரேட் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். அதாவது எனது வரலாற்று பார்வையில் வந்து எனது சவுத் இந்தியாவில் வந்து வர்த்தகம் அப்புறம் வாணிகர்கள் எப்படி இருந்தாங்க. ஸோ இதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். சதர்ன் இந்தியா ட்ரேட் கில்ட்ஸ் வேர் formed by merchants in order to organize and expand their trading activities. அதாவது வர்த்தக நிறுவனங்களை வந்து ஒருங்கிணைக்கிறதும் அதை விரிவுபடுத்துறதுக்காகவும் வணிகர்கள் வந்து என்ன செஞ்சாங்க தென்னிந்திய வர்த்தக குழுக்களை வந்து என்ன செஞ்சாங்க உருவாக்குனாங்க. ட்ரேட் கில்ட்ஸ் அதாவது எனது கில்டுனா எனது குழுக்கள். ட்ரேட் கில்ட்ஸ் பிகம் channels through which Indian culture was exported to other lands. அதாவது ஸோ இந்திய கலாச்சாரத்தை வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வழிகளாக வந்து எனது இந்த வர்த்தக குழுக்கள் வந்து என்ன செஞ்சாது இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஏர்லி ட்ரேடர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஆரம்ப காலத்தில் இருந்த வர்த்தகர்கள் யார் யார் பார்ப்போம். இந்த இயர் 1053 AD தி கலிங்க ட்ரேடர்ஸ் தட் இஸ் நவ் கலிங்கங்கிறது இப்போ இருக்கக்கூடிய ஒடிசா brought red colored stone decorative objects for trade and also cotton textile to the South East Asia at an early date. அதாவது 1953 இந்த ஸ்டேஜில் வந்து என்ன செய்கிறாங்க ரெட் கலரில் வந்து எனது ஒரு அழகான அலங்கார பொருட்களை வந்து என்ன செஞ்சாங்க இவங்க வந்து கலிங்கத்திலேருந்து வந்த வர்த்தகர்கள் வந்து என்ன செஞ்சாங்க கொண்டு வந்தாங்க வியாபாரத்துக்காக கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து யார் யூரோப்பியன் ட்ரேடர்ஸு. திஸ் வாஸ் டியூ டு த ட்ரேடிங் activities of the various European companies which came to India during this period. அதாவது வந்து என்னது இந்த காலத்தில் வந்து இந்தியாவுக்கு நிறைய யூரோப்பியன் கம்பெனிஸ் வந்து வர்றதுக்கு வந்து எனது வர்த்தக நடவடிக்கைகள் வந்து எனது ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் வந்து எனது காரணமாக இருந்துச்சு. த டிஸ்கவரி ஆஃப் நியூ ஆல் சீ ரூட் ஃப்ரம் யூரோப் டு இந்தியா via Cape of Good Hope by Vasco da Gama had for reaching repressions on the civilized world. அதாவது எனது வாஸ்கோட காமாவில் யூரோப்பிலேருந்து இந்தியாவுக்கு வந்து எனது கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்கிறது எங்கே இருக்குது ஆஃப்ரிக்காவுடைய அந்த ட்ரிப்பில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த நன்னம்பிக்கை முனை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வரும்போது தான் வந்து எனது உலகத்துக்கு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு வரும்போது அந்த இடத்துக்கு வரும்போது தான் வந்து எனது கரை பக்கத்தில் இருக்குங்கிற ஒரு ஹோப்பு கிடச்சிது புயல் வந்ததுனால. அதனால் அதுக்கு வந்து எனது கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு வச்சாங்க சரியா. ஸோ இது மூலமாக வந்து எனது ஒரு கடல்வழி பாதை வந்து என்ன செஞ்சது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ இது வந்து எனது உலக நாகரிகத்துக்கு மேலே நிறைய விளைவுகளை வந்து என்ன செஞ்சிச்சு ஏற்படுத்துச்சு சரியா. அடுத்தது பாரு த போர்ச்சுகீஸ் பாரு. The Portuguese, under the leadership of Vasco da Gama, landed at Calicut on May 1948. Profits of goods brought by Vasco da Gama to Portugal were
to 60 times cost of the entire expedition to India. அதாவது வாஸ்கோடகாமாவுடைய தலைமைக்கு கீழே போர்ச்சுகீஸ் வந்து எனது மே 17, 1948 வந்து என்ன செய்கிறாங்க, கேலிக்கட்டில் வந்து வாணிபத்துக்காக வந்து என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. சரியா? ஸோ வாஸ்கோடகாமாவால் போர்ச்சுகீஸுக்கு கொண்டு வந்த பொருட்களுடைய லாபம் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக நம்ம ட்ராவல் செய்கிற செலவை விட 60 மடங்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், சொல்லலாம். சரி, அந்த அளவுக்கு வந்து இந்தியாவிலேருந்து அங்கே கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். The second trip of Vasco da Gama in 1502 led the establishment of trading station at Calicut, Cochin and Kannanur. அடுத்தது இந்த வாஸ்கோட காமாவுடைய ரெண்டாவது பயணத்தினால சரியா இந்தியாவில் வந்து கேலிக்கட், கொச்சின், அப்புறம் கண்ணனூர் இந்த இடங்களில் வந்து ட்ரேடிங் ஸ்டேஷன்ஸ் வர்த்தக நிறுவனங்கள் நிறுவுறதுக்கு வந்து என்ன செஞ்சிச்சு, வழிவகுத்துச்சு. கொச்சின் வாஸ் த ஏர்லி கேபிட்டல் ஆஃப் த போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. அதாவது ஆரம்பத்தில் இந்தியாவில் போர்ச்சுகீஸோடைய தலைநகரமாக வந்து எது இருந்துச்சு அப்படின்னா கொச்சின் தான் இருந்துச்சு. அடுத்தது த டச்சு. The Dutch undertook several voyages from 1596 and formed the Dutch East India Company in 1602. அதாவது டச்சு வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பல தரப்பட்ட கடற்பயணங்கள் மூலமாக வந்து என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கு வர்றாங்க. 1596 நிறைய பயணங்கள் மேற்கொண்டு என்ன செஞ்சாங்க, டச்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து எப்போ உருவாக்குறாங்க, 1602 வந்து உருவாக்குறாங்க. இன் 1605 அட்மைரல் வேன் டெர் ஹேகன் எஸ்டாப்ளிஷ்ட் டச் ஃபேக்ட்ரி அட் மசூலிப்பட்டினம் அண்ட் பெட்டாபோலி, தட் இஸ் நிசாமப்பட்டினம், தேவனாம்பட்டினம் அதாவது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அட்மைரல் வான் டெர் ஹேன் அப்படின்னு சொல்கிறவர் என்ன செய்கிறாரு, டச்சு கம்பெனியை வந்து மசூலிப்பட்டினம், அப்புறம் பெட்டாபோலி அதாவது நிசாமப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துலையும், அடுத்தது தேவனாம்பட்டினம் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, நிறுவுறாங்க. இன் 1610 upon negotiating with the king of Chandragiri found another factory at புலிக்காட். அடுத்தது 1610 வந்து என்ன செய்கிறாங்க, சந்திரகிரி ராஜாவுக்கு கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி புலிக்காட்டில் வந்து இன்னொரு தொழிற்சாலையை வந்து என்ன செய்கிறாங்க, நிறுவுறாங்க. அதர் கமோடிட்டிஸ் எக்ஸ்போர்ட்டட் பை த டச் வேர் இண்டிகோ அண்ட் பெங்கால் ரா சில்க். அடுத்தது வந்து இந்த டச்சு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணின மற்ற பொருள்கள் என்னென்ன அப்படின்னா இண்டிகோ, அப்புறம் வந்து பெங்கால் ரா சில்க்குன்னு ஒரு விதமான கச்சா பட்டு அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. புலிக்காட் வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த டச் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் டச்சோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து புலிக்காட். அடுத்தது வந்து யார், த பிரிட்டிஷ். இதுதான் நம்ம பிரிட்டிஷ் வந்து இந்த இந்தியாவுக்குள்ளே இருந்த கதையெல்லாம் நமக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும் இல்லையா. மீதி உள்ளதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பேரளவில் படிச்சிருப்போம். பட்டு பிரிட்டிஷ் வந்தது நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஆன் 31st December 1600 Queen Elizabeth granted charter to the English East India Company. அதாவது டிசம்பர் 31st 1600 வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனி தொடங்குறதுக்கு வந்து எலிசபெத் ராணி வந்து இது கொடுக்குறாங்க, ஒரு உத்தரவு இது கொடுக்குறாங்க. ஆன் த சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்டாப்ளிஷ்ட் அட் மசூலிப்பட்டினம் இன் 1611 அண்ட் நியர் புலிக்காட் இன் 1626. ஸோ இவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சவுத் ஈஸ்ட் கோஸ்ட் அதாவது தென்கிழக்கு கடற்கரையில் வந்து என்ன செய்கிறாங்க, 1611 வந்து மசூலிப்பட்டினத்துலேயும் 1626 வந்து புலிக்காட்டுக்கு பக்கத்துலேயும் வந்து இவங்களுடைய ட்ரேடிங் போஸ்ட்டை வந்து என்ன செய்கிறாங்க, நிறுவுறாங்க. The Sultan of Golconda granted the English the Golden Fireman in 1632, by which they were allowed to trade freely in their kingdom ports.
அதாவது என்ன செய்கிறாரு 16 இதில் வந்து எனது 32ல் வந்து என்ன செய்கிறாரு கோல்கண்டாவுடைய சுல்தான் வந்து எனது பிரிட்டிஷ்க்கு வந்து கோல்டன் ஃபயர்மேன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்து வந்து என்னது அவங்கள வந்து இவருடைய துறைமுகங்கள் அவருடைய நாட்டில் உள்ள துறைமுகங்களை எல்லாம் ஃப்ரீயாக ட்ரேடு செய்கிறதுக்கும் வந்து என்ன செய்கிறாரு அனுமதி கொடுக்குறாரு. இன் 1639 built a fortified factory in Madras which known as Fort St. George, which soon displaced Masulipattnam as headquarters of the English settlement on the Coromandel coast. ஸோ அடுத்தது என்ன செய்கிறாங்க அப்படின்னா 1639 வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன அவங்களால சென்னையில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நிறுவனம் வந்து என்னது உருவாகுது. ஸோ அது வந்து என்னது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. கோரமண்டல் கோஸ்ட் இந்த கடற்கரை பட்டணம் இதில் எனது மசூலிப்பட்டினம் வந்து என்னது ஒரு சீக்கிரத்திலேயே ஒரு பிரிட்டிஷ் இது ட்ரேட் போஸ்ட்டுக்கு வந்து எனது ஒரு தலைமையகமாக பிரிட்டிஷ் செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு ஹெட்டான பிளேஸாக வந்து என்ன செய்து உருவாகுது. அடுத்தது டேன்ஸு. த டேன்ஸ் ஃபார்ம்ட் அண்ட் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் அரைவ் இன் இந்தியா 1616. அதாவது டேன்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க 1616 வந்து எனது இந்தியாவுக்கு வந்து எனது டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து என்ன செய்கிறாங்க நிறுவுகிறாங்க. The Dane settlements were established at Tangubur in Tamil Nadu in 1620, which was the headquarters of Danes in India. அதாவது வந்து என்ன செய்கிறாங்க இவங்க வந்து எனது 1620 டேனிஸ் வந்து எனது இவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸை வந்து டேங்க்யூபர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து தலைமையிடமாக வச்சு என்ன செய்கிறாங்க நிறுவுகிறாங்க. They failed to strengthen themselves in India and in 1845 were forced to sell their Indian settlements to British. ஆனால் அவங்களால வந்து இந்தியாவில் வந்து என்னது அவங்கள ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாததுனால 1845 அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பிரிட்டிஷுக்கு வித்துட்டு என்ன செஞ்சிடறாங்க போயிடுறாங்க. அடுத்தது யார் த ஃப்ரெஞ்சு. The first French factory in India was established in 1668 by obtaining permission from the Sultan of Golconda. அதாவது இந்தியாவில் ஃப்ரெஞ்சுக்காரங்க வந்து 1668 கோல்கொண்டாவில் உள்ள சுல்தான்கிட்ட வந்து பெர்மிஷன் வாங்கி ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு தொழிற்சாலையை வந்து என்ன செய்கிறாங்க நிறுவுகிறாங்க. In 1693, the Dutch captured Pondicherry but was handed back to the French. அப்புறம் எனது 1693 வந்து டச்சு வந்து எனது பாண்டிச்சேரியை கைப்பற்றிச்சு. ஆனால் மறுபடியும் என்ன செஞ்சிச்சு ஃப்ரெஞ்சுக்கிட்டேயே ஒப்படைச்சிருச்சு. In 1701 பாண்டிச்சேரி வாஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஃப்ரெஞ்சு. அப்புறம் 1701 வந்து ஃப்ரெஞ்சோடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து எனது பாண்டிச்சேரி வந்து எனது இருக்குது. ஸோ இந்த ஃப்ரெஞ்சு வந்து பாண்டிச்சேரி வந்து ஃப்ரெஞ்சுக்கிட்ட இருக்கிறது வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகும் அவங்கக்கிட்ட தான் இருந்துச்சு. சரியா, அதுக்கு பிறகு தான் வந்து என்ன செஞ்சாங்க ஃப்ரெஞ்சு வந்து என்னது அதை வந்து விட்டுட்டு போனாங்க. சரியா, ஸோ அதனால தான் வந்து என்னது அது ஒரு யூனியன் டெரிட்டரிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே பாண்டிச்சேரியில் வந்து என்ன திங்ஸ் வாங்கினாலும் உனக்கு ரேட்டு கம்மியாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னது ஸோ அந்த இடத்துக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி. சரியா, ஸோ இந்த வீடியோ வந்து எனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்து பெரிய டீட்டெயில் கொஸ்டின்ஸ் கிடையாது. இந்த வீடியோவில் உனக்கு 2 2 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்புறம் 1 2 1 வேர்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. சரியா, தேங்க்யூ சில்ட்ரன்.